வணக்கம். கதிரவன் நியூஸின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் திடீர் மரணம். இலங்கை மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல். இன்று வங்கிக் கணக்குகளுக்கு வரும் பணம். இலங்கையில் உள்ள 3 முக்கிய தேசிய மருத்துவமனைகளுக்கு ஏற்பட்ட நிலை. கொழும்பு துறைமுகத்தில் தேங்கி நிற்கும் உப்பு. வடக்கு கிழக்கில் ஹர்த்தால். ஆனந்த விஜயபாலாவின் கருத்து. குளத்திலிருந்து 8188 தோட்டாக்கள் மீட்பு. யாழ்ப்பாணத்தில் இப்படியும் மோசடி. அவதானம் மக்களே. யாழை சேர்ந்த 2 இளைஞர்கள் தமிழக கடற்கரையில் கைது. தென்னிலங்கையில் மர்மமான முறையில் உயிரிழந்த பெண்ணொருவரின் சடலம். தமிழர் பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் 2 படுகாயம். தொடர்பென விரிவான செய்திகள். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லோகான் ரத்வத்த காலமானார். லோகான் ரத்வத்த தனது 57வது வயதில் காலமாகியுள்ளார். தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் இன்றைய தினம் காலமானார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. லோகான் ரத்வத்த முன்னாள் பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அனுரத்த ரத்வத்தவின் புதல்வர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கண்டி திருத்துவ கல்லூரியின் பழைய மாணவரான லோகான் ஓர் பிரபல ரக்பி வீரராகும். லோகான் முன்னாள் பிரதமர் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்காவின் நெருங்கிய உறவினராகவும் அறியப்படுகின்றார். கடந்த 2009ஆம் ஆண்டு மத்திய மாகாண சபை தேர்தலில் போட்டியிட்டு வெற்றியீட்டி மாகாண சபை உறுப்பினராக தெரிவாகியிருந்தார். அஸ்வசம கொடுப்பனவுக்கு தகுதி பெற்ற பயனாளிகளின் ஆகஸ்ட் மாதத்துக்கான உதவித்தொகை பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சு அறிவித்துள்ளது. அந்த வகையில் 2025 ஆகஸ்ட் மாதத்துக்கான உதவித்தொகை இன்று அவர்களின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சு தெரிவித்துள்ளது. அதன்படி மொத்தமாக 14,21,745 பயனாளி குடும்பங்களின் கணக்குகளில் 11,275 மில்லியன் ரூபாய் வரவு வைக்கப்பட உள்ளது. பயனாளிகள் தங்களுக்கு சேர வேண்டிய உதவித்தொகையை இன்று முதல் தங்களது அஸ்வசம பயனாளி வங்கிக் கணக்குகளிலிருந்து பெற்றுக்கொள்ளலாம் என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளது. இலங்கையில் உள்ள 3 முக்கிய தேசிய மருத்துவமனைகள் 6 மாதங்களுக்கு மேலாக நிரந்தர பணிப்பாளர்களின்றி இயங்கி வருவதாக சுகாதாரத்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன. கொழும்பில் உள்ள தேசிய மருத்துவமனை, கண்டியில் உள்ள தேசிய மருத்துவமனை மற்றும் காலியில் உள்ள கராப்பட்டிய தேசிய மருத்துவமனை ஆகியவையே பணிப்பாளரின்றி இயங்கும் வைத்தியசாலைகளாகும். தற்போது கொழும்பிலுள்ள தேசிய மருத்துவமனையை மேல் லேடி ரிச்வே குழந்தைகளுக்கான மருத்துவமனையின் பணிப்பாளராகவும் இருக்கும் மருத்துவர் பிரதீப் விஜயசிங்க மேற்பார்வையிட்டு வருகின்றார். துணை பணிப்பாளர் பதவிகளுக்கு நேர்காணல்கள் விரைவில் தொடங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. எனினும் சீரான நிர்வாகத்தை உறுதி செய்வதற்காக மருத்துவமனை பணிப்பாளர்களுக்கான வெற்றிடங்கள் மிக முன்னதாகவே நிரப்பப்பட்டிருக்க வேண்டும் என்று சுகாதார அதிகாரிகள் குறிப்பிட்டனர். கொழும்பு துறைமுகத்தில் 45 நாட்களாக தேங்கி நிற்கும் 800 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 400 உப்பு கொள்கலன்களை உடனடியாக விடுவிக்குமாறு இலங்கை உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கம் அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளது. 2023ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் சிறுபோக பருவத்திலிருந்து உப்பு உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் 2024ஆம் ஆண்டு பெரும்போக பருவத்தில் ஏற்பட்ட சீரற்ற வானிலை காரணமாக உப்பு உற்பத்தி மேலும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் சங்கத்தின் தலைவர் கனக அமரசிங்க தெரிவித்தார். இதன் விளைவாக இலங்கையினால் பாதுகாப்பான உப்பு இருப்புகளை பராமரிக்க முடியவில்லை என்று இதனால் வருடாந்த தேசிய தேவையான 1,85,000 மெட்ரிக் டன்களை பூர்த்தி செய்ய உப்பை இறக்குமதி செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் சில உப்பு பொதிகள் இலங்கையின் பொதியிடல் விதிமுறைகளின் கீழ் தேவைப்படும் தகவல்களை காண்பிக்க தவறிவிட்டதாக அமரசிங்க குறிப்பிட்டார். மேலும் 800 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள 11,200 மெட்ரிக் டன் உப்பு கொண்ட 400 கொள்கலன்கள் கப்பல் நிறுவன பிரச்சினைகள் காரணமாக தாமதமாகியுள்ளதாக சங்கத்தின் தேசிய அமைப்பாளர் சமிந்தர் ருசிரி மாலியத்த தெரிவித்துள்ளார். இந்த கொள்கலன்களை உடனடியாக விடுவிக்குமாறு அரசாங்கத்தை வலியுறுத்துவதாகவும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார்.
முல்லைத்தீவில் இளைஞன் உயிரிழந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட நீதிமன்ற உத்தரவுகளின்படி விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதனால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இன்று ஹர்த்தால் நடத்துவதை பயனற்ற செயல் என பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்தார். இலங்கை தமிழ் அரச கட்சி சமீபத்தில் வடக்கு மற்றும் கிழக்கில் இன்று ஹர்த்தால் நடத்தப்படும் என்று அறிவித்திருந்தது. இது தொடர்பாக கொழும்பு ஊடகம் ஒன்றிடம் பேசிய பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால ஹர்த்தால் நடத்துவதற்கு எந்த காரணமும் இல்லை என்று கூறியுள்ளார். ஹர்த்தால் நடத்தப்படும் என்று அவர்கள் கூறுகிறார்கள், ஆனால் அதை நடத்த எந்த காரணமும் இல்லை. சம்பந்தப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடைய நபர்கள் கைது செய்யப்பட்டு விளக்கமறியல் வைக்கப்பட்டுள்ளனர். எனவே ஹர்த்தால் நடந்தாலும் இல்லாவிட்டாலும் எங்களுக்கு வேறு எதுவும் செய்ய தேவையில்லை. நீதிமன்ற உத்தரவுகளின்படி நாங்கள் அடுத்த நடவடிக்கை எடுப்போம் என்று ஹர்த்தால் நடத்துவது பயனற்ற செயல் என்று மேலும் இதேபோன்ற சம்பவங்கள் மற்ற மாகாணங்களிலும் நிகழ்கின்றன என்றும் ஆனால் அந்த பகுதிகளில் உள்ள மக்கள் ஹர்த்தால்களை நடத்துவதில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த சம்பவங்களை இனம் அல்லது மதத்தின் பார்வையிலிருந்து நாம் பார்க்கக்கூடாது. ஒரு குற்றம் நடக்கும்போது பொறுப்பான இவருக்கும் எதிராக அவர்களின் பின்னணியை பொருட்படுத்தாமல் காவல்துறையினர் செயல்படுகிறார்கள். கடந்த சில மாதங்களாக இதை நடைமுறையில் நிரூபித்துள்ளோம் என்று விஜயபாலா தெரிவித்துள்ளார். அனுராதபுரம் கலன் பித்துனுவெவ கெடலாவ பாவியிலிருந்து தானியங்கி துப்பாக்கிகளுக்கு பயன்படுத்தப்படும் 3000க்கும் மேற்பட்ட தோட்டாக்கள் மீட்கப்பட்டுள்ளதாக கலன பித்துனுவெவ போலீசார் தெரிவித்தனர். வயலில் இருந்து திரும்பிக் கொண்டிருந்த ஒரு விவசாயி ஒருவர் தனது கால்களை கழுவுவதற்காக குறித்த பாவிக்கு சென்றபோது நேருக்குள் பல தோட்டாக்கள் இருப்பதை அவதானித்து போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளார். அதற்கு அமைய உடனடியாக செயற்பட்ட போலீசார் குறித்த பாவிக்கு சென்று மேற்கொண்ட தேடுதலில் 5038 தோட்டாக்களை மீட்டுள்ளனர். குறித்த இடத்தில் விசேட போலீஸ் குழுவினரால் மேற்கொண்ட மேலதிக சோதனையின் போது 11 மேகசின்கள் மற்றும் 3150 தோட்டாக்கள் மீட்கப்பட்டுள்ளன. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணத்தில் கிராம சேவையாளர் ஒருவரின் சகோதரன் என கூறி நபரொருவர் பண மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. கிராம சேவையாளர் ஒருவரின் சகோதரன் என அறிமுகப்படுத்திய நபர் ஒருவர் தொண்டு நிறுவனம் ஒன்றிடம் துவிச்சக்கர வண்டிகள் உள்ளதாகவும் அவற்றை குறைந்த விலையில் பெற்றுத் தருவதாகவும் ஒருவரிடமிருந்து 90,000 ரூபாய் பணத்தினை பெற்று மோசடி செய்துள்ளார். இது தொடர்பில் ஏமாந்த நபர் கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ள நிலையில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். யாழ்ப்பாணம் காங்கேசன்துறையை சேர்ந்த 2 இளைஞர்கள் படகு பழுதடைந்த நிலையில் இந்தியா தமிழகம் ஆறுகாட்டுத்துறை கடற்கரையை சென்றடைந்த நிலையில் தமிழக போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் காங்கேசன்துறையை சேர்ந்த வினோத்குமார் மற்றும் சிந்தியன் என்ற 2 இளைஞர்கள் பைப்பர் படகில் இந்திய எல்லைக்குள் நுழைந்தபோது அவர்களது படகு பழுதடைந்து நின்றது. இதனையடுத்து நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அருகே ஆறுகாட்டுத்துறை பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் பழுதடைந்த படகையும் 2 மீனவர்களையும் கரைக்கு கொண்டு வந்து சேர்த்தனர். வேதாரண்யம் கடலோர காவல்குழு போலீசார் இருவரையும் கைது செய்து அவர்கள் மீன்பிடிக்க வந்தவர்களா அல்லது கடத்தல் நோக்கத்துடன் வந்தவர்களா என பல்வேறு நோக்கங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கொழும்பு மருதானே டெக்னிக்கல் சந்தியில் உள்ள 3 மாடி கட்டிடத்திலிருந்து பெண்ணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. குறித்த பெண் நேற்றைய தினம் தங்கும் விடுதிக்கு ஆண் ஒருவரிடம் வருகை தந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. எனினும் குறித்த நபர் அங்கிருந்து சென்று விட்டதாகவும் பின்னர் அந்த பகுதிக்கு வரவில்லை எனவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். 40 முதல் 45 வயது மதிக்கத்தக்க பெண்ணொருவரை உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட மாங்காடு பகுதியில் மாலை இடம்பெற்ற விபத்தில் 2 படுகாயமடைந்துள்ளனர். கல்முனை மட்டக்களப்பு பிரதான வீதியில் மாங்காட்டில் துவிச்சக்கர வண்டியுடன் மோட்டார் சைக்கிள் மோதியே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இதன்போது மோட்டார் சைக்கிளில் பயணித்தவரும் துவிச்சக்கர வண்டியிலும் பயணித்தவரும் படுகாயமடைந்த நிலையில் களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பிலான விசாரணைகள் களுவாஞ்சிக்குடி போலீஸ் நிலைய போக்குவரத்து பிரிவு முன்னெடுத்து வருகின்றனர். இத்துடன் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவர் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.